ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நான் நிற்கிறது திருவியார் வில்சன் ரோட்டில் ஒரு ஆக்ட்ரோ ஃபார்ம் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கேன் நியூஸ் புதுசாக. அது என்ன பேருண்டா குரு ஆக்ட்ரோ ஃபார்ம் சின்னவன் கார்டன். இதான் அந்த கார்டன் பேர். அன்றைக்கு கருவா விழா நடக்க போகுது. அதுக்கு தான் கூப்பிட்டுருந்தவ கருவா அறுவடை பற்றி வழியாக தெரியாத செய்கிறாங்க. அதில் என்னென்ன பயன், எப்படி செய்கிறது, எந்த பருவத்தில் அறுவடை செய்கிறது, இதை பற்றிய பூர்ண அறிவு பற்றிய அதான் விழாவாக கொண்டாடுறாங்க இங்கே. அதுக்கு தான் இன்வைட் பண்ணியிருந்தவ. நான் முதல் தோட்டத்தை எடுக்க வந்தேன். நான் இப்போ எடுத்துகிட்டு ஃபுல் வீடியோ போடுறேன் பாருங்க. வந்துட்டு அதே எடுத்துருக்கீங்களா? அதுக்கு மேலே இப்போதான் வச்சிருக்கிறோம். வச்சு இப்போ ஒரு 2 மாதம் 1 மாதம் அப்படி கொஞ்சம் சுனாங்க வந்திருந்தால் இப்போ இதில் எல்லாம் நாங்கள் அந்த வட்டுறதுக்குரிய அந்த ஏற்பாடுகள் இடத்துலாம் செய்கிறதுக்கு திட்டமிட்டுருக்கிறோம். கூடைக்குரிய மரங்களை ஒழுங்குபடுத்தி கொடுத்து முன்னாடி இது வச்சு எவ்வளோ ஆகலாம் மேடம்? வச்சு 3.5 வருஷத்துக்கு 3.5 வருஷம். 3.5 வருஷத்தில் இவ்வளோ தான் வளர்ந்துருக்கா? இப்போ எந்தெந்த மரங்கள் தெரிவு செஞ்சுக்கிறீங்க? இந்த வெட்டக்கூடிய மரங்கள். ஓகே. இது அப்படியே அடியோட ஒட்டி இருக்குதா? இதில் 2 மரம் பட்டுருது. சரிங்க. இதில் ஒரு மரம் பட்டுருது. இதில் ஒரு மரம் பட்டுருது. எதை வச்சு இதை கண்டுபிடிக்கிறீங்க வட்டி எடுக்கிறாங்க? இந்த சைஸும் மற்றது இந்த மரத்துக்கு மேலே இந்த ப்ரௌன் வருது இல்லை, இந்த ப்ரௌன் அடி உயரத்துக்கு வந்துட்டுன்னு சொன்னால் இதற்குரிய அறுவடைக்குரிய காலம் சரி. இந்த இதெல்லாம் சரி 7 அடியாக கடந்து போட்டேன். இதெல்லாம் அப்போ பெருசாக வளரணும் இல்லையானே? பெருசாக வளர விடலாம். எங்களுக்கு அதுக்கு மேலே வளர விட்டால் அந்த பட்டை எடுக்கிறதுக்கு பட்டையில் அவ்வளோ குவாலிட்டியான முறையில் விற்கல. இதெண்டா குவாலிட்டியான பட்டையா? இப்போ இந்த கணத்தில் எடுக்கிறது குவாலிட்டியாக கொடுக்கக்கூடிய மாதிரி. ஓகே ஓகே. ஆகலம் பெரும் இதுகள் வந்து இதெல்லாம் எங்களுக்கு அறுவடைக்கு எல்லாம் தயார் நிலையில் இருக்குது. இதெல்லாம் முழுமையாக இதில் இப்போ 5-6 மரம் இல்லை நிற்கிது. சில இதில் எல்லாம் பாருங்க நிற்கிது. 5 பேரை நிற்குது. எங்களுக்கு ஒன்று தான் இதில் அறுவடைக்கு தயார் நிலையில் நிற்கும். சரிதானே? மற்ற அடுத்த வருஷம் அறுவடைக்கு வரும். அப்படி இல்லாட்டி அடுத்த வருஷம் வரும். இதுக்கெல்லாம் பசலை எல்லாமே என்ன மாதிரி? இதெல்லாம் முழுமையான முறையில் அறுவடைக்குரிய தயார் நிலைக்கு எல்லாம் முக்கியமாக அறுவடை செய்யக்கூடிய நிலப்பாடு இருக்குது. இந்த பசலை எல்லாமே என்ன மாதிரி? பசலை எங்களை இயற்கை பசலை தான். இயற்கை மட்டும்தான். ரசாயன பசலை ஒன்றுமே இல்லை. இயற்கை தான். இதுக்கு போடுறதுக்கு இது இருக்கா? இது சிறப்பாக இல்லை அது மட்டும்தானே? நாங்கள் அது மட்டும்தான் இப்போ போட்டது. மற்றதுக்குரிய தண்ணி நெய்ப்பாசன வசதி எல்லாம் இந்த தூவல் அங்கே உயரமாக 7 அடி உயரத்துக்கு இங்கே இப்படி மரங்களும் இருக்குது. ஓகே. இது வந்தால் வெட்டுற பருவம். இதெல்லாம் அந்த வெட்டுற பருவம் தான் கடந்து போய் நிற்குது. முத்திட்டு வட்டி பட்டை எடுக்கலாம். இதில் சைஸ் எல்லாம் ஒரே இதில் நட்டதில் சிலது அந்த நல்ல பசலத்தன்மைக்காக வேண்டி பிரியமாக வந்துருக்கு. இதுக்கு முதல்ல எடுத்துருக்கீங்களா? இதான் ஃபஸ்ட்டா? இதுதான் ஃபஸ்ட்டா. ஓகே. மிஷினா இல்லை கையாலையா? கையால் தான். மெஷினால் தான் அந்த எல்லாம் பண்படுத்தி அந்த பட்டைகள் பதப்படுத்தி எடுக்கிறது எல்லாம். ஓகே ஓகே. மெஷின்னு சொல்லி அதுக்கும் எங்களோட கையாலேயே தண்ணி தான் அந்த பட்டையை மரத்தை பலிச்சு நெய்ய பண்ணி தான் அதுக்குரிய பட்டை எடுக்கிறது. ஓகே. இதே வாங்க மாங்காய் அங்கே ரோடு மட்டுக்கும் ஒரே பைப்பில் நட்ட கண்டு அங்கால இன்னும் கொஞ்சம் சிறு சைஸும் இருக்கு. இதுக்கு 6 நட்டதும் இருக்கு. இது எவ்வளோ இடத்துல இப்போ நிற்கிது கருவா? இது 3 ஏக்கர் கிட்ட நிற்கிது. 3 ஏக்கரா? இதில் நோயெல்லாம் ஒன்றும் மாற இல்லையா? நோய் வரும். அதுக்கும் முதல்ல இந்த இலசுருட்டின்னு ஒன்று வரும். இந்த இதே சிறிய இதில் வரும். அதுக்கு மருந்து அடித்து வேறு அடுத்த மரத்துக்கு சொட்ட விடாமல் அதை காப்பாற்றணும். இது புழு தான் ஏன்னு? இது ஒரு சந்தை குத்தி மாதிரி அந்த ஒரு புழு பூச்சி தான்னா பாக்கி போட்டு அதை இதாக குத்தி போட்டு அடுத்த மரத்துக்கு போயிடும். ஓகே. இங்கெல்லாம் அன்னாசி நட்டுருக்கோம். அன்னாசி எத்தனை வருஷம் அறுவடை? அன்னாசி இப்போ ஒரு பேருக்கு நாங்கள் வெட்டிக்கிறோம். சுகமாக இனி அடுத்த இன்னும் காய்ச்சி எல்லாம் வெட்டியிருக்கோம். கட்டையில் ஒன்று வெட்டிட்டீங்க? 2 வெட்டியிருக்கோம். இடையில முங்கி வந்த இது காயெல்லாம் இது மடக்கிறதோ? இதில் எடுத்து விதை போட்டு திருப்பி உற்பத்தி செய்யலாம். இது காய், இது பழம், கருப்பு கலரானே. இது தானாகவே பழத்து தானாக கொட்டிடும்.
கிலோ ஓட்டிக்கு. இதெல்லாம் நாங்கள் நடலாமா அடுத்து திருப்பி இல்லை? ஓ இப்போ நாங்கள் இதை திருப்பி எடுத்து உற்பத்தி செஞ்சு திருப்பி நாங்கள் விற்கணுமெண்டா நாங்கள் ஒரு வலை எதுவும் அப்படி கட்டினால் இப்போ கீழே விழாம இங்கே இவ்வளோ தாழ்வுல தான் இந்த தூவலுக்குரிய நீர்ப்பாசனம் கீழெல்லாம் போகும். கீழேயும் போதோ? சொட்டு நீர்ப்பாசனம் போதோ இல்லை இது மட்டும்? இந்த லைன்லேயே இப்போ இஞ்சாலுக்கும் ஒரு லைன் போகும், இஞ்சாலையும் ஒரு லைன் போகும். ஓகே ஓகே. இப்போ நோயில் வந்தால் மருந்து மட்டும்தான்? மருந்தே இப்போ அந்த சின்ன பருவத்தில் தான் கொஞ்சம் கூடுதலாக வரும். அறுவடை வயசு வந்துட்டு தானே, அதனால் கொஞ்சம் இல்லை முழுக்க அறுவடைக்குரிய காரணங்கள் இல்லை. கட்டி கட்டி கொண்டு வரக்குலாம் கணக்காக வந்துடும். அங்கே மட்டும்தான் கிடைக்கும். நான் பார்க்க போகிறீங்க பட் இதால் வர பிரச்சனை என்ன? கருவா என்ன சிக்கல் வந்தது உங்களுக்கு இது வளர்க்கல? எங்களுக்கு இடையூறுகள் ஒன்றும் இல்லை. இடையூறு ஒன்றும் இல்லையாண்ணே? இது வந்து எங்களுக்கு 2 வகையான ஒரு நீரால் 2 வருமானம் தரக்கூடிய மாதிரியான பயிர் நட்டுருக்கு. ஒன்று வந்து தென்னையால் வருமானம் பெறும். தென்னை மரம் காய்ச்சி ஒழிக்கிறது. ஊடு பயிரப்பா இது? ஊடு பயிரா வைக்கலாம்? பயிர் தான் இது. அடுத்தது பாக்கு மரம் நட்டுருக்கோம். அதுவும் 3 வருஷத்துக்கு மேலாட்ட அதுவும் இன்னொரு 1.5 வருஷத்துக்குள்ள இதுலேயும் பலன் இருக்கக்கூடிய மாதிரி இருக்கு. அப்போ எல்லாம் வச்சுருக்கீங்க ஊடு பயிர் மாதிரி? எல்லாம் பயிர் மாதிரி ஒரு தண்ணியிலேயே நாங்கள் எல்லாத்தையும் உண்டா எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கு. இது கூடியவாக கொஞ்சம் இந்த அளவுக்கு மேற்பட்ட சென்னை இருந்தால் இன்னும் பெட்டராக இருக்கும். கொஞ்சம் வயசான சென்னைண்டா இன்னும் பெட்டராக இருக்கும். இப்போ இது வரைக்குலையும் பாருங்க 60 தயார் நிலை தான் இருக்கு. இந்த மரம் அந்த மரம் இந்த மரம் எல்லாம் வெட்டக்கூடிய மாதிரி தான் இருக்கு. எல்லாம் நீங்களே இங்கேயே பதப்படுத்தி இங்கேயே பேக் பண்ணுற மாதிரி தானே? பின்னேரம் 5 மணிக்கு வந்தீங்கன்னா அந்த விழா என்ன அந்த வெட்டி அறுவடை செய்கிற அந்த விழா அந்த ஓகே. இந்த அடையே நட்டுருக்கோம்மா. உங்களோட கம்பெனிக்கு என்ன பேர் என்ன? அதில் ரோட்டில் போட்டுருக்காங்க. என்ன நாங்களே இன்னும் பிரித்து பார்க்கல. அந்த வந்துட்டு சரி சரி பஸ் வந்துட்டு எல்லாத்தையும் சமப்படுத்தக்கூடிய ஊடு பயிர் ஆம்பரும் மெயின் பயிர் ஆகும். ஒரு மரம் ஒன்றுலேருந்து வருமானம் இல்லாமல் எல்லாத்துலேயும் வரக்கூடிய மாதிரியான ஒரு இதை செய்திருக்கிறோம். இப்போ இதெல்லாம் என்ன இந்தியன் தண்ணியா இல்லை? இல்லை இங்கே தென்னை சின்னலே காய்க்கு விழுக்கிட்டேன்னு 3.5 வருஷம் நட்டு. இங்கெல்லாம் நட்டுருக்கேன் கருவா. இது இப்போ கடைசியாக கொண்டு வந்து நட்டுறாங்க. இது எவ்வளோ ஆகலாம் இப்போ நட்டு? இது நட்டு இப்போ 1 வருஷம். 1 வருஷம். இது வெள்ளப்பட்டைன்னு சொல்லி வெள்ளப்பட்டை. வெள்ளப்பட்டை மரத்தை கேள்விப்பட்டிருக்கீங்க? கேள்விப்பட்டது இல்லை. இது வெள்ளப்பட்டை மரம். ஏன்னா பஞ்சு இதா மெயின் இது? இது ஒரு இந்த வாசனை திரவியமாக கொண்டது வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி. ஏற்றுமதி. இதில் நாங்கள் சந்தன மரம் அந்த மழை அந்த புயல் மாதிரி இந்த மழை கொஞ்சம் கூட வந்தது அடிபட்டு. இதுதான் கருவா தோட்டம். 7 அடியிலேயே அறுவடை செஞ்சிடணும். அதுதான் அதுன்ற பருவம். நல்ல எல்லாம் இதாண்டி அதுக்கான அறிவெல்லாம் பெற்றா நட்டது இல்லை? இனித்தான் கேட்க போகிறீங்களா? அப்படி நடுறது எப்படி அறுவடை செய்கிறேன்ட்டு? அறுவடை செய்கிற சம்பந்தாங்க கொஞ்சம் எங்கள்கிட்ட முன்கூட்டியே தெரியப்படுத்தினது. இன்னும் அவையில் வந்து விளங்கப்படுத்தி கொண்டு தான் இருக்கின்றது. பாரவே அதில் நோய் ஒன்றும் வேற இல்லை? எவ்வளோ காலத்துக்கு இல்லை. வெள்ளத்தால் தான் பாதிக்கப்பட்டு ஞாபகம் மரம் பட்டு போயிட்டு அதோட முடியும். காணின்ற எல்லாம் கிடக்குங்க பொங்கல் மட்டும். சந்தனம் ஒன்றும் இல்லையா? சந்தன மரங்கள் எல்லாம் ஓரளவுக்கு எல்லாம் ஆயிடுச்சு. பெருசாக வளர்ந்துட்டா இல்லை நோம்பலா? சரி சரி. எவ்வளோ ஆள் இங்கே வேலை செய்கிறீங்க? 4 வருஷம். இங்கேயே இருக்கிறீங்க? நடக்க போகுது அறுவடை செஞ்சால் துரிக்கிறதெல்லாம் அப்படியே காட்டுங்களா? பதப்படுத்துது. ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இதான் நான் அறுவடை நடக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம தேவையான ஜூரிக்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தெரிஞ்சவங்களுக்கு தேவை பண்ணுங்க. விவசாயிகளுக்கு தேவை பண்ணுங்க. அவளுக்கு முக்கியம். சில பேருக்கு எப்படி அறுவடை செய்கிற நடுறது நல்லதா, கிளிநொச்சிக்கு பொருத்தமா, கருவாச்சி கிளிநொச்சிக்கு எப்படி, கிளிநொச்சி காலனிக்கு ஏற்றதா, அதெல்லாம் தெரியாது. இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயில்ஸ் போட்டு விட்டேன். தெரிஞ்சவங்களுக்கு தேவை பண்ணுங்க. ஓகே.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீ இதை பற்றி மேலே விளக்கத்தை தோட்ட உரிமையாள்கிட்டயே கேட்டுவிடுவோம். ஓகே, ஏன் ஊடு பயிராக கமுகெல்லாம் நட்டு கிடக்கு. இப்போ இதுக்கான செப்பரேட்டான இடம் தேவையில்லை. இது ஊடு பயிராகவும் நல்லா கவர்வாவை. இங்கே பாருங்க, தென்னை கமுகு வாழை எல்லாம் நட்டுருக்காரு ஊடு பயிரா. இப்போ இடமும் மிச்சம், தண்ணியும் சிக்கனம் எல்லாம் இது ப்ரோக்ராமுக்கான ஒழுங்குபடுத்தல் நடந்து கொண்டிருக்கு. பாருங்க, கருவா நட்டுக்கிறாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மிச்சம் நிகழ்வோட ஃபுல் வீடியோ போடுறோன்னு பாருங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.